என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? பாத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. யாரு பேச சொல்றேன்? ஏன் ஆட்ட நான் கேட்க வந்துக்கிறேன். மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க, ஒரு உண்மையை சொல்றேன். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், அதை நாங்க நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு. நான் வந்திருக்கிறேன் உங்களோட, நானும் இப்பதான் வந்தேன், எதையும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்தி இருக்கலாம். ராஜ் செம்மையா யோசிச்சுக்கிட்டு இருக்கா மச்சான். மனசுல நேர்மை இருக்கு, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு. அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. யோ, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். நீட்டு மட்டும் தான் உலகமா? பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. இவர்தான் 2026ல சிஎம்மா வருவாரு. கண்டிப்பா நான் சொல்லி கூட்டு வரல. எலெக்ஷன் வருது இல்ல? ஆமா வருது. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பத்தியோ அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. ஏசுக்கிறீங்கப்ப, நீ சொல்லுப்பா. எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல, ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. எங்க தளபதி கால் தூசி அவன வர மாட்டானுங்க. பிஜேபியை கடுமையாக துணிவுடன் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் விஜய் அவர்கள். இஸ்லாமிய தோழர்களே, ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ஆள் எப்படி சிரிக்கிறான் பாருங்க, பாத்தீங்களா? நம்ம அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும். உடனே இந்த கேள்விகள்லாம் வரும். அப்ப யாரு கூட்டணி, யாரு வரா, யாரு போறா, இந்த கேள்விகள்லாம் வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான். அவர் வர்றன்னு சொல்றாங்க. அவர் வராரா? அவர் எப்ப வருவாரு? இவரு வராரு. அவரும் வராரு. இவரு வராரா? அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. இவரு வராரு? அவரா? சூப்பர், அவர் வராரு. இன்னும் பல பேர் வர போறாங்க. ரெடி தகவல்லாம் வருது. அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. உங்க போட்டோ மட்டும் இருந்துச்சு. மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு நன்றி கடனா உன்னால முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன், என்னால முடியாதுதான். எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இவங்க எல்லாம் ஓட்டாங்க, தலைவர் ஓட்டார். யாரா ஓடுனது? சும்மா பிளாஸ்ட் தான். சிரிக்கிறான் பாரு. இதெல்லாம் யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். ஐயோ சாமி, ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். திரும்பிய திசையெல்லாம் ஒரே ஒரு குரல் தான் ஒலிக்கும். தற்குறியா? இதை விட இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? நம்ம தலைவர் தான் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. தளபதி
தளபதி தளபதி வாழ்க நம்ம வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. அண்ணே உடனே தானே ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தெளிவான மக்களை நீங்க பார்க்கவே முடியாது. எப்படிதான் அவங்களாம் அப்படி சிரிப்பு வருதோ? இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு, எல்லாருமே நல்லா இருந்தாங்க, நல்லா பார்த்தாங்க, நல்ல பாதுகாப்பாக உள்ள விட்டாங்க. மகளிருக்கு நல்ல கேப் விட்டு நல்ல இடைவெளி விட்டு உள்ள விட்டாங்க. நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. உங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறாரா? பத்தியா பத்தியா அந்த மேல கடையா பத்தியா நான் சொன்னா நீ நம்பல பத்தியா? விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. அதுக்கு அலறீங்க? விஜயன படம் போட்டு என்ன அவங்க குறைஞ்ச போயிடுவாங்க அவங்க. ஏய் இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. மாமா எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனையா? ஆண்டி டே செங்கோடா எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க மாமா. மாமா உங்க பிரச்சனை நான் அறிஞ்சு வைக்கிறேன். மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும் அடி மேல அடி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கரூர் பிரச்சனை இருந்து இழுக்கிறீங்கடா. காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். வேண்டாம் வேண்டாம் உதவித்தொகை எதுவும் வேண்டாம். அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம். தமிழ்நாட்டை காப்பாத்துறது திமுக தான், தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இது எல்லாமே பண்றது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். ஸ்டாலின் தொடரட்டும். எப்படி சீதையின் கண்ணீர் இலங்கையை அழித்ததோ, எப்படி கண்ணகியின் கண்ணீர் மதுரையை அழித்ததோ, அதே போல் எங்க சங்கீதா அண்ணியோட கண்ணீர் உங்க விஜயையும் உங்க தாவேகாவையும் கண்டிப்பா அழிச்சிடும். வெள்ளை